2 நாளைக்கு முன்னால சிதம்பரம் நடராஜர் கோயில்ல நடராஜ பெருமானோட கருவறைக்குள்ள ஒரு கருப்பு சட்டக்காரன் உள்ள போய் புகுந்து அங்க நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் பண்ண வச்சிருந்த பால் மற்றும் மற்ற அபிஷேக பொருட்களை எல்லாம் தன்னுடைய தலைமையில ஊத்திக்கிட்டு தான் தான் கடவுள்னு சொல்லி அங்க உள்ளவங்க கிட்ட ரகலை பண்ணிருக்கான். இத தட்டி கேட்க போகும்போது அங்க பூன தீட்சிதர் மேல அந்த செம்பெடுத்து எரிஞ்சு அவரை காயப்படுத்தியிருக்கான். இப்ப என்ன அப்படின்னா கடைசியா அவன் பைத்தியம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவன் ஆக்சுவலா பைத்தியமா இருந்தா கோயில் கருவறைக்குள்ள போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் போக அவன் நல்ல சட்டை போட்டுருந்தான், கருப்பு கலர்ல சட்டை போட்டுருந்தான். அவன் சட்டை கிளியல. பைத்தியம்னா அவன் சட்டை கிழிஞ்சு ஒரு ரோட்டோரமால அலைஞ்சிருக்கணும். ஆனா அவன் இருந்தது இந்து கோயில்ல உள்ள அந்த கருவறைக்குள்ள உட்காந்து ரகலை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் அந்த திமுக ஆட்சி நடத்துற சமயத்துல தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கு. இந்துக்களுக்கு எதிரான விஷயங்களும் நடக்கு. இந்து கோயில்களையும் சில விஷயங்கள் தவறான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. எப்பெல்லாம் இந்த திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் இப்படி இந்து மத உணர்வுகளை கொச்சப்படுத்துறதையும் இந்து மத உணர்வுகள் புண்படுத்தப்படுறதும் இந்த திமுக ஆட்சியில தான். தமிழக மக்களை, தமிழக இந்துக்களை சற்றே சிந்தித்துக் கொள்ளுங்கள். 2026 தேர்தலை நாமெல்லாம் மிகுந்த கவனமுடன் எதிர்கொள்ள வேண்டும்.